ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் ரம்ஜான் எப்படி கொண்டாடினீங்க? நல்லா போச்சா எல்லாருக்கும்? நாங்கள் நல்லபடியாக கொண்டாடினோம். எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. நல்லபடியாக ரம்ஜானும் முடிஞ்சிட்டு, ரம்ஜான் நோம்புன்னு சொல்லி நோம்பும் போயாச்சு, ரம்ஜானும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் எங்கே ரம்ஜான் கழிஞ்சு எங்கெல்லாம் போனீங்க? நாங்கள் எங்கேயுமே போகலைங்க, ஒரு பக்கமே போகலை. இந்த வருஷம் வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது, அதனால் எங்கேயுமே போகலை. நீங்கள் எங்கெல்லாம் ரம்ஜான் முடிஞ்சு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி காலையில் ரம்ஜான் அன்னைக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி வச்சோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டில் சிக்கன் 65, அப்புறமா தயிர் உள்ளி கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய காக்கா கத்திக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. சிட்டுக்குருவி நிறைய ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பார்த்து. இன்றைக்கி ஒரு 4-5 குருவி ஒன்று போல் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. பார்க்க ஒரு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளும் நிறைய சிட்டுக்குருவி பார்த்துருக்கோம். வயக்காடு அறுக்கும் போதெல்லாம் அந்த வாசலில் கொண்டு போடுவாங்களா நெல்லுலாம், அதிலலாம் நிறைய சிட்டுக்குருவி வரும். அப்புறம் புலின்னு ஒன்று வரும். இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியல. 1-2 எப்போமாவது ஒரு நாள் தான் பார்க்க முடியுது. இன்றைக்கி நான் காலையில் மச்சிக்கு பூனைக்கு சாப்பாடு கொண்டு போனேன். அப்போ பார்த்தேன் 2-3 குருவி நின்றுச்சு. பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அந்த குருவிகள்லாம் இப்போ அது இல்லைன்னு தெரியல. நிறைய பேர் நம்ம ஃபோன் டவர் இருக்கனால தான் அது வரமாட்டேங்குங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய குருவிகள் வந்தால் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய வீட்டில் இப்போ கூடுகள்லாம் போட்டிருக்காங்க. அங்கே கூடில் வாழுது. அதே பேர் எல்லோரும் போடுவோம். நிறைய குருவிகள் வரட்டும், பெருகட்டும். குருவிலாம் சிட்டுக்குருவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி காலையில் என்ன பண்ணீங்க? நாங்கள் இன்றைக்கி காலையில் இட்லி, சாம்பார், சட்னி. மத்தியானம் மீன் குழம்பு, கொத்தவரைக்காய் பொரியல், சீன வரைக்கான்னு சொல்லுவாங்க அந்த பொரியல், மாங்காய் ஊறுகாய். நைட்டு தோசை மாவு இருக்குது. இல்லைன்னா சப்பாத்தி போடணும். மீன் குழம்புனால சப்பாத்தி போடணும். காக்கா ஒரே கத்திக்கிட்டே இருக்குது. காக்கா பூனை எல்லாமே என்ன சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது எப்போதும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லபடியாக ரம்ஜான் கொண்டாடினீங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் இந்த வளையல், ஃபேன்சி ஐட்டம் வளையல், ஜிமிக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போடலான்னு பார்க்குறேன். நான் அப்படி நான் அந்த இது போட்டால் நீங்களாம் வாங்குவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எடுத்து ஆன்லைனில் போடலான்னு பார்க்குறேன். நீங்கள் அதை நீங்கள் அதை நான் சேல்ஸ் பண்ண நீங்கள் வாங்குவீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.